ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு தான் ஒன்று சொன்னான். வெங்காயம் வச்சு துவையல், வெங்காய துவையலுக்கு வெண்டைக்காய் பொரியல் நல்லாயிருக்குன்னு சொன்னான். சரின்னு வெண்டைக்காய் பொரியல் வாங்கிட்டு வந்து முதல்ல வெண்டைக்காய் பொரியலை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெண்டைக்காயை போட்டு நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும். அந்த அடுப்பு அனலை வந்து கம்மியான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றிங்கன்னா குழப்பு அது போகவே போகாது. சில பேர் வெண்டைக்காய் பொரியல்லாம் வைப்பாங்க, ரொம்ப வளவளன்னு இருக்கும். எங்கள் மாமியார் கூட வளவளன்னு தான் வைப்பாங்க, அது என்னன்னு தெரில. ஆனால் நானாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வைப்பேன். தனித்தனியாக இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஒரு அடுப்பில் நம்ம அந்த வெங்காயம் தொக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாயை வந்து வேக வச்சுக்கணும். பார்த்திங்களா, வெண்டைக்காய் பொரியல் எப்படி தனித்தனியாக இருக்குது பார்த்திங்களா? இது மாதிரி தனித்தனியாக வரணும். இப்போ வாங்க வெங்காயத்தொக்குக்கு போவோம். மிளகாய் வந்து வேக வச்சிடணும் தண்ணியில். ஒரு 4-5 மிளகாய் வேக வச்சுட்டு, ஒரு எத்தனை பேர் 4 பேர் இருக்காங்கன்னா 4 வெங்காயம் போடுங்க. 4 வெங்காயம் 5 வெங்காயம் போட்டு, எங்கள் வீட்டில் 4 பேர், அதனால் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பொடுசாக இருக்கணும். இது வந்து தக்காளி தொக்கு கூட நான் முன்னாடி போட்டிருந்தேன் இதே சேனலில். நீங்கள் முன்னாடி இதே சேனலில் முன்னாடி வீடியோவில் தக்காளி தொக்கு போட்டிருக்கேன். அதுவும் இதே மாதிரி தான். ஸோ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முதல்ல மிளகா வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. தக்காளி சேர்க்குறவங்க சேர்க்கலாம், தக்காளி சேர்க்காதவங்க சேர்க்காமலும் இருக்கலாம். எனக்கு 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேன், அது வீணாக போயிருமேன்ட்டு தக்காளியும் கொஞ்சம் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அதோடு சேர்த்து பூண்டு சேர்த்துக்கிட்டேன். பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி வந்து நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த குண்டு தக்காளி இருக்குல்ல, அந்த ஆப்பிள் தக்காளி இருக்காதீங்க. அதில் சாறு நிறையா வராது. அது பொடுசாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு, பூண்டையும் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பூண்டு 4 பல், புளி ஒரு நெல்லிக்காய் உருண்டை சைஸு, அப்புறம் வெல்லம், இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க செய்கிறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச மிளகாய் வெந்துருச்சு. அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதோட கடலப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, கடலப்பருப்போட சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப வெந்தயம் போட்டிங்கன்னா கசப்பு வந்துடும். நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ வெந்தயத்தை போட்டு அதை வாயில் வைக்க முடியல, அத்தனையும் தொட்டியில் கொட்டி விட்டேன், வீணாக போயிடுச்சு. அந்த மாதிரி வெந்தயம் நிறைய போட்டுறாதீங்க. வெந்தயத்தை போட்டு இது மாதிரி நல்லா வணக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கருகிரும், அப்புறம் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தனியாக வெங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கணும். வணங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும். உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கிடுச்சா தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியை போட்டு நல்லா குத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அரைந்து பாருங்கள், இந்த மாதிரி சட்னி மாதிரி வந்துருச்சா. இந்த சட்னி என்ன பண்ணணும், ஒரு கிண்ணத்தில் எல்லாத்துலேயும் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயிலேயே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயத்தொக்கு, அதை போடுங்க. அதை போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா சுண்டணும். நல்லா எண்ணெய் தனியாக திரண்டு வர வணக்கணும். மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க. அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து வணக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சி போயிடும். ஸோ அது மாதிரி வணக்கிட்டே இருங்க. நல்லா சுண்ட மாதிரி வணக்கிடுங்க, கிளறிடுங்க. இதோட ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட கொஞ்சம் ரசம் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெள்ளை சொன்னேன் பார்த்திங்களா, வெள்ளை இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. புளி இருக்கவங்க புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வீட்டில் புளி தீர்ந்து போச்சு, அதனால் புளி போடலை நான்.
பாருங்கள் எண்ணெய் தனியாக வருதா திரண்டு இது மாதிரி வரணும். வர வர நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சு வணக்கிக்கிட்டே இருக்கணும். அது கரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கலக்கலை அப்படின்னா அடி பிடிச்சி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸ் வச்சு இந்த தொக்கு வச்சு ஒரு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.